உம்மை போல நல்ல தேவன் யாரோ இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. இயேசையா யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். என் தெய்வமே, என் தெய்வமே, என் தெய்வமே. பரலோக தகப்பனே, மகிமை நிறைந்த ஆண்டவராகிய இயேசுவே, இந்த விசேஷமான உயிர்த்தெழுந்த திருநாளுக்காய் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. இந்த நாளில் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த ஆராதனை முழுவதும் நீர் ஆளுகை செய்யும். உயர்ந்தருளும் உம்முடைய கொடி இந்த இடத்திலே பறக்கட்டும். எல்லா எதிர் வல்லமைகளையும் நசராகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் அதம் பண்ணுகிறோம். இந்த ஆராதனை முழுவதிலும் உம்முடையதான அசைவாடுதல், உம்முடைய ஆக்கிரமிப்பு உண்டாயிருக்க ஜெபிக்கிறோம். இன்னைக்கு எங்களோடு பேசும் உடைய வார்த்தை கொண்டு எங்களை ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய கிருபை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கிளம்பின் பரலோக பிதாவே. ஓசை உள்ள கைத்தாளம், பேர் ஓசை உள்ள கைத்தாளம். மாறிடாரி மானீஸ்வரே, மாறாதவர் அன்பன் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும் மாண்டிதே. சேர்ந்து பாடுவோம். மாறிடாய மானீஸ்வரே, மாறாதவர் அன்பன் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும் மாண்டிதே. அதினாலம் அறியலாகுமோ இயேசுவின் மகா அன்றிலே. எல்லா கரங்களை தட்டி அதினாலம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் பேரில்லையே, இன ஏதும் பேரில்லையே, இதற்கின ஏதும் பேரில்லையே, இன ஏதும் பேரில்லையே. தலைக்கு மேல கை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமென். ஆமென். மகிழ்ச்சியோடு சிரித்த முகத்தோடு. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று கல்லாமலே நேசனாக மாற்றினாவே. எல்லாரும் சேர்ந்து பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை கல்லாமலே நேசனாக மாறினாவே. இயேசுவின் மகா அன்றிலே அதினாலம் அறியலாகுமோ, இயேசுவின் மகா அன்றிலே அதினாலம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் பேரில்லையே, இன ஏதும் பேரில்லையே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஓ எஸ் ஆண்கள் கை தட்டுறதே பார்க்கலையா?
கர்த்தர் நல்லவர். உள்ளத்தால் அவரை தள்ளினோ தம் உள்ளம் போல் நேசித்ததினா அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல் நேசித்ததினா அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. சொல்லுவாய் இயேசுவின் மகன் நீரே, ஆதிநாளம் அறியலாகுமோ. இயேசுவின் மகன் நீரே, ஆதிநாளம் அறியலாகுமோ. கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுவோம். நீரே ஆதிநாளம் அறியலாகுமோ. இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. மாறிடாரின் மானீஸ்வரே, ஆவாடாதவர் அன்று நானுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும் மாண்பிலே. இயேசுவின் மகன் மீதே ஆதிநாளம் அறியலாகுமோ. இயேசுவின் மகன் மீதே நன்றி அப்பா. ஆதிநாளம் அறியலாகுமோ. இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. அல்லேலூயா. என் ஜீவன் நீர்தானே, என் துதியும் நீர்தானே. உள்ளத்தின் ஆழத்தில் அப்படியே சொல்லி பாடுவோமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றியோடு மை துதிப்போம். Yes. என் ஜீவன் நீதானே, என் துதியும் நீதானே, என் ஜீவன் நீதானே, Amen. என் துதியும் நீதானே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. உம்மை நேசிக்கிறேன், சொல்லுங்க. உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோம். உம்மை நேசிக்கிறேன், Amen. உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். என் பாவங்கள் பாராமல் உம் முகத்தை மறைத்தீரே, என் மீறுதல் எண்ணாமல் நீ கிருபை அளித்தீரே. மன்னியும் என்றேனே, மறந்தேன் என்றீரே. மன்னியும் என்றேனே, மறந்தேன் என்றீரே. உம்மை நேசிக்கிறேன், சொல்ற எல்லாரும் கைகளை உம்மை உயர்த்தி நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். நன்றி அப்பா. உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். நான் கலங்கின நேரங்களில் ஆமென். என் துணையாய் நின்றீரே. சொல்லுங்க வாய்களை திறந்து. உலகம் கைவிட்டார், நீர் என்னை அணைத்தீரே. ஜெபத்தை கேட்டீரே, கண்ணீரை துடைத்தீரே. ஜெபத்தை கேட்டீரே, என் கண்ணீர் துடைத்தீரே. உம்மை நேசிக்கிறேன்,
உள்ளத்தோடு முழு சிந்தையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுவார், இயேசுப்பா உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், என் அப்பா நீர்தான், உம்மை நேசிக்கிறேன், என் தகப்பனும் நீர்தான், உம்மை நேசிக்கிறேன், என் தாயும் நீர்தான், உம்மை நேசிக்கிறேன், என்னை நண்பனும் நீர்தான் ஆண்டவரே. உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி, ஒரு கை தலைக்கு மேல இருக்கட்டும், இடது கை எடுத்து இருதயத்தில் வைத்து உண்மையா அப்பாவை பார்த்து சொல்லணும். எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புறீங்க? உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, உம்மை நேசிக்கிறேன், இயேசு Lord. உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். என் தகப்பனும் நீர்தானே, என் தாயும் நீர்தானே, என் நண்பனும் நீர்தானே. உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். ஆமாண்டவரே, உம்மை நேசித்து உம்முடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். Hallelujah. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்கள் மத்தியில் இருப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன், பாஸ்டருக்கு நன்றி சொல்லுகிறேன், பாஸ்டர்மாவுக்கு நன்றி சொல்லுகிறேன், சபை மக்களாகிய உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை பாடி நம்ம தேவ செய்திக்குள்ளே கடந்து போகலாம். அல்லேலூயா. தேவ மகிமை பெருகிடவே தேவனை சார்ந்து நிற்போம். தேவ மகிமை பெருகிடவே தேவனை சார்ந்து நிற்போம். அலை அலையாய் நாம் எழும்பிடவே இயேசுவை பாடிடுவோம். சொல்லுவோம். அலை அலையாய் நாம் எழும்பிடவே இயேசுவை பாடிடுவோம். தேவ மகிமை பெருகிடவே தேவனை சார்ந்து நிற்போம். அவர் ஆலயத்தில் இளைப்பாறுதல், அவர் அபிஷேக
அலை அலையாய் நாம் எழும்பிடவே இயேசுவை பாடிடுவோம். அலை அலையாய் நாம் எழும்பிடவே இயேசுவை பாடிடுவோம். தேவ மகிமை பெருகிடவே தேவனை சார்ந்து நிற்போம். பரலோக பிதாவே, தேவனை சார்ந்து கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. ஆலயத்தில் தான் எங்களுக்கு எல்லா நன்மை கிருபைகளும் இருக்கிறது என்பதை அறியும்படிக்கு உம்மையே சார்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. சபையை ஆசீர்வதிங்க. உடைய தாசனை ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அவருடைய தரிசன திட்டங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து அவருக்கு கர்த்தர் பலப்படுத்தி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். சபை மக்களை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், மெய்யாகவே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் என்பதற்கு அடையாளமாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த பாளையத்திலே சாட்சியாய் வைத்து நடத்தும்படி உம்முடைய நாமத்திலே இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே என்ன பேசணுமோ அதை கர்த்தர் ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. கேட்க செவிகளை திறங்க, கீழ்ப்படி இருதயங்களை திறங்க, அசட்டை நிர்விசாரங்களை எடுத்து போடுங்க, உற்சாகத்தினால் எங்களை நிரப்புங்க. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ நம்ம பார்க்க போகிற இன்னொரு மேன்மை என்னன்னா, கர்த்தரை அறிகிற அறிவு. அந்த மேன்மையை பற்றி பார்க்க போகிறோம். எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. ஆமென். அப்புறம் என்ன பண்றாருன்றதெல்லாம் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மை. சவுல் பவுலாகும் பொழுது, கர்த்தரை அறிந்த பொழுது அவன் முதல்ல என்ன பண்ணான் பார்த்தீங்கன்னா, நான் கர்த்தரை கண்டுபிடிச்சிட்டேன், அடுத்து நான் என்ன செய்யணும்? அதான் அவனுடைய கொஸ்டின். என்னையில் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? நீங்கள் எதுக்கு ஆண்டவரை என்னை சந்திச்சிங்க? எதுக்காக என்ன பிடிச்சிருக்கிறீங்க? அப்போ நான் என்ன செய்யணும்? ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, என்ன செய்யணுன்றதை நான் உங்ககிட்ட செய்ய மாட்டேன், ஏன்னா உன்னை வச்சு நிறைய பிளான் வச்சுருக்கேன். முதல்ல என்னன்னா, மெயின் பிளான் என்னன்னு தெரியுமா? கிறிஸ்தவர்களை எவ்வளோ நீ கொடுமைப்படுத்தின, கிறிஸ்தவர்களை எவ்வளோ அடி அடிச்ச, கிறிஸ்துவுக்கு விரோதமாக என்னெல்லாம் பண்ணி கொடுமைப்படுத்தின, முள்ளில் உதைச்சி உதைச்சி உன்னை நீ காயப்படுத்திக்கிட்டியே, நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், யார்கிட்ட சொல்லணுமோ சொல்கிறேன்னு சொல்லி அனனிகிட்ட போய் சொல்கிறாரு. அவன் எனக்காக எவ்வளோ அடி வாங்கணும்னு அவனுக்கு காட்ட போகிறேன். இப்படி சொல்லியிருந்தா நம்ம இங்கே வந்திருப்போமா? ஹலோ, இப்படி சொல்லி நம்மளை கொண்டாந்து சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருந்தா வந்திருப்போமா? நம்ம இவ்வளோ சமாதானமாக உட்காந்து ஆராதனை பண்ணுற இதுலையே இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே நம்ம தான் சமாதானமாக ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கே கர்த்தருக்கு நம்ம மகிமை செலுத்தணும். கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மை. ஒன்றுமே இல்லாத இருந்தாங்க. சவுலை எப்படி கண்டுபிடிச்சாரோ அப்படிதான் என்னையும் கண்டுபிடிச்சாரு. அப்போ நான் என்ன செய்யணும்னு, கர்த்தரை அறிகிற அறிவுன்னு ஒன்று வந்துடுச்சுன்னு வச்சுங்க, நம்ம முதலாவது அறிய வேண்டிய காரியம், அந்த அறிவினாலே நாம் அறிய வேண்டிய காரியம், ஆண்டவரே என்னை ரட்சித்து விட்டீர், என்னை உமக்கு சொந்தமாக்கி கொண்டீர், உனக்கு நான் பிள்ளையாகி விட்டேன், அதனுடைய காரியங்களினுடைய பலனை நான் உனக்கு கொடுக்க வேண்டும், நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும். இதுதான் கிறிஸ்துவை அறிகிற அறிவினுடைய முதல் ஸ்டெப்பு. பவுல் அதை தான் செஞ்சான். நான் எதுக்காக என்ன பிடிச்சிங்க? இப்போ உங்களை கூப்பிட்டு எதுக்காக நீங்கள் எதுக்கு வந்தீங்க, சர்ச்சுக்கு வந்தீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஒரு காரியம் ஒன்று உண்டு. எனக்கு வயிற்று வலி,
ஏசப்பா ரிப்பேர் பண்ணுவாருன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் இங்கே வந்தேன். என் குடும்பத்தில் எனக்கு சூனியம் வச்சுக்கினே இருக்கிறாங்க. இங்கே வந்தால் சூனியெல்லாம் போயிடும்னாங்க. நீ எதனால் பிடிக்கப்பட்டிருக்கிறாய்? உன்னை விடுதலையாக்க வேண்டும், உனக்கு சுகம் கொடுக்க வேண்டும், உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும், உன் தலையை உயர்த்த வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம், அவருடைய வேலை. ஆனால் அதை மாத்திரமே கான்செப்டா வச்சுக்கிட்டு கிறிஸ்தவத்தை நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. கிறிஸ்தவத்தை மேற்கொள்வது என்பது, கிறிஸ்தவத்துக்குள்ளே வாழ்வது என்பது, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருப்பது என்பது கிறிஸ்தவனாய் வாழ்வதல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்வதுதான் கிறிஸ்தவம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. புரியுதா? கிறிஸ்தவனாய் வாழ்றதுல ஒன்றும் மேன்மையில்லை, கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்வதுதான் மேன்மை. யார் கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிறார்களோ அவர்களைத்தான் கிறிஸ்தவர்கள் என்று அப்போஸ்தலர் நாட்களிலே சொன்னார்கள். ஆக கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தரை அறிகிற அறிவு, எரேமியா புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்க. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து. நிறுத்துங்க. கர்த்தரை அறிகிற அறிவு எந்த அறிவு? நீ ஆராதிக்கிற தேவனுக்குள்ள தகுதிகள் என்ன? இப்போ இயேசு கிட்ட வந்து பிசாசு என்ன பண்ணா? கல்லை எடுத்து ஸ்டைல காட்டுறான். இந்தா இது அப்பங்களாக்கி. அப்ப ஆக்குறது யார் வேலை? அவனால முடியாது. ஆக்கணும்னா அவரால். காரணம், உன் தேவன் கர்த்தர். கர்த்தர் என்றால் உருவாக்குகிறவர், இஸ் எ கிரியேட்டர். அப்போ அவனால உருவாக்க முடியாது. நாம் கண்டவைகள் எதனாலும் உருவாக்க முடியாது. அப்பதான் அவங்ககிட்ட சொன்னேன், அது ஒண்ணுமே செய்யலையே, ஆனா நான் உனக்கு சொன்ன இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? உன்னுடைய பாவங்களுக்காக, உன்னுடைய மீறுதலுக்காக, உன்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் பாவமாகி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்த, உயிரை கொடுத்த இயேசு. அவர் தன் உயிரையே கொடுத்திருக்க உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இதை நீ அறியணும்ன்றதுதான் என்னுடைய விருப்பம்ன்றார் இந்த பழைய ஏற்பாட்டில். அறிகிற அறிவு. காரணம், நீ அறிகிற மேன்மை பாராட்டுகிறவன். பூமியில் உள்ள காரியங்களை, பூமியிலே உனக்கு கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஹலோ, இன்னைக்கு நம்ம வந்து கிறிஸ்துவுக்குள்ள வந்தோ இந்த மேன்மை கிடையாது, இந்த எண்ணம் கிடையாது. இன்னும் நமக்குள்ள பார்த்தீங்கன்னா மேன்மை என்ன பெருமைப்படுறோம்? என்ன பெருமை பண்றோம்? இன்னும் நம்ம படிப்போட பெருமை, நம்ம அறிவோட பெருமை, நம்ம சொத்து பெருமை, எல்லாம் இவைகள் எல்லாம் அழிந்து போதுன்றார். இந்த உலகத்தில் எல்லாம் இங்கேயே முடிஞ்சிட போகுது. அம்பானியா இருந்தாலும் 5 பைசா எடுத்துட்டு போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் வெறுங்கையாக தான் போகணும் இங்கே விட்டுட்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உருண்டு உருண்டு பிறண்டு பிறண்டு அப்படியே ஓடுறான் பார். இயேசுவே ஞாபகம் வர மாட்டாரு. ஆனால் ஆரம்பத்தில் எப்படி இருந்தது? ஐயா, என்னை காப்பாற்ற ஒருத்தரும் இல்லையே, எனக்கு அன்பு காட்ட ஒருத்தரும் இல்லையே, எனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லையே, என்னை அரவணைக்க இந்த உலகத்தில் ஒருத்தரும் இல்லையே, என்னையும் ஒரு மனுஷனா மதிக்க யாரும் இல்லையே, என் தலை உயர்த்தப்படாதா? நான் மேன்மை அடைய மாட்டேனா?
ஓ கர்த்தருடைய பிள்ளைகளே, எதையெல்லாம் நம்பி நான் உலகத்தில் இருந்தேனோ அவைகளால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை தேடி வந்து இயேசு எனக்கு கொடுத்தார். அதுதான் இன்றைக்கு பெற்றிருக்கிற என்னுடைய வாழ்க்கை. என்னுடைய ஜெப வேளைகளில் நான் அதிகமாக உருக்கத்தோடு ஆண்டவரிடத்திலே சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? ஐயா, நான் இப்போ வாழ்கிற வாழ்க்கை நீங்கள் போட்ட பிச்சை. நான் வாழ்கிற வாழ்க்கை என்னது? நீங்கள் போட்ட பிச்சை. நீ கோடிகளை உடையவனாக இருக்கலாம், பூமி தாங்கக்கூடாத சொத்துடையவர்களாக இருக்கலாம். ஆபிரகாமிலும் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்களா? எலியேசர் போய் சொல்றான், உன் எஜமான் எவ்வளவு பெரிய பணக்காரன்டா, 100 கோடி 150 கோடி 500 கோடின்னு சொல்லல. என் எஜமானுடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது தெரியுமா? பூமி தாங்க கூடாததாய். இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தது யாரு? வெறுங்கையல்ல வந்தான் அவன். வீட்டை விட்டு, தேசத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, மனைவி பிள்ளைகளை விட்டு என் பின்னால வாழ்ந்தாரு. மொத்தத்தையும் கையை தொடச்சி தூசெல்லாம் தட்டி விட்டுல வந்தான். அப்படிப்பட்டவனை அப்படி பூமி தாங்கக்கூடாத ஐஸ்வர்யத்திலே நடத்தும் பொழுது அந்த அவரை அறிகிற அறிவின் மேன்மையினாலே இந்த உலகத்தின் ஜாதிகளுக்கு தகப்பனாய் தேவன் அவனை வைத்தார். ஹலோ, நீ அவரை அறியும் பொழுது உனக்கு மேன்மைன்னு ஒன்று வருதில்ல, அந்த மேன்மை தான் அவரை அறிகிற அறிவினால் வந்த மேன்மை. ஆமென். நம்ம வேற எதை பற்றியும் நினைக்க கூடாதுங்க. நீங்க போட்டதியா தேவ சமூகத்தில். நம்ம சங்கீதம் வாசித்தோமே, அந்த சங்கீதத்தில் தாவீது என்ன சொல்றான்? முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன சொன்னான்? கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும், நான் சிறுமையும் எளிமையுமானவன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படு. இதான் கர்த்தரை அந்த அறிகிற அறிவு. தேவ சமூகத்துக்கு வரும் பொழுதெல்லாம் நம்முடைய தாழ்மையை தேவன் எதிர்பார்க்கிறார். மேட்டிமை சித்தை கொண்டால் கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். அது அவருக்கு அருவருப்பு. நீ என்னதான் உருக்கமா போட்டு உருண்டு புரண்டு ஜெபம் பண்ணிப்பாரு, கேட்க மாட்டார். இப்போ என்ன கூட பார்த்தீங்கன்னா, நான் 5 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணேன். எதுக்கு தெரியுமா? ஆண்டவரே, எல்லாம் இனிமேல் டச்சுன்னா உழுந்துடுறாங்க, எனக்கும் ஏதாவது டச்சு கொடுங்களேன், இல்லைன்னா என்னை வெத்துன்றான். இது அந்த ஆளுக்கு ஒன்றும் கிடையாது, அந்த ஆளுக்கு ஒன்றும் வரமே கிடையாதுன்ட்டான் என்ன. ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? நான் உன்னை எரேமியாவாக தான்டா பயன்படுத்துகிறேன்ட்டார். ஐம் ஏ டீச்சர், அவ்வளோதான். நீ வேற என்கிட்ட, நான் வெளிநாட்டுக்கு போனால் கூட சரி, என்கிட்ட டச்சு புச்செல்லாம் எதிர்பார்க்காது, என்கிட்ட கிடையாது அது. இது இல்லை, எங்கள் ஆண்டவர் சொன்னார், திரிசூலம் மலை மேலே 5 நாள் உபவாசம் போட்டு உட்காந்துருக்கேன். ஆண்டவரே வரம் கொடுங்க, வரம் கொடுங்க, நான் தொட்டா உழணும். எனக்கு அப்படி ஒரு ஆசை. 5ஆவது நாள் கர்த்தர் என்கிட்ட பேசுகிறாரு, பிசாசுகள் உனக்கு நடுங்கிறத குறித்து நீ சந்தோஷப்படாத, உன்னுடைய பேரை என் ரெக்கார்டில் எழுதி வச்சிருக்கிறேன் தெரியுமா, அதுக்கு நீ சந்தோஷப்படுறான்னாரு. எழுந்து வந்துட்டேன். இன்ன வரைக்கும் கேட்கல. ஏன் தெரியுமா? அவனவனுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ தேவன் அதை நேர்த்தியாய் செய்ய வல்லவராயிருக்கிறார். சங்கீதக்காரன் அதை தான் சொல்றான். ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்கறதுக்கு என்னன்னா, நான் எளிமையும் சிறுமையும் ஆனவன், அதனால என் பேச்சை தயவு செய்து கொஞ்சம் கேளுங்க. நான் யார் தெரியுமா? நான் எவ்வளோ கொடுக்குறேன்னு தெரியுமா? 2 பேர் ஜெபம் பண்ண போனானே அவனுங்க, இந்த அதான் 2 பேர், அதுதான் ரெக்கார்டு. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை இதுதான் சொல்றார். கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மை என்பது அதுதான்.
அப்போ அந்த அறிகிற அறிவின் மேன்மையினாலே பிலிப்பியர் 9:3-4-6 வாசிங்க. இப்போ மேன்மை பாராட்டணும்னா பவுல் எவ்வளோ மேன்மை பாராட்டலாம் பாருங்க. பவுல் சொல்றாரு, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நான் கூட என்ன நான் குறைச்சல. பவுல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுப்பீரியாரிட்டி மைண்டு அதிகம் அவருக்கு. எதில் தெரியுமா? நான் கிறிஸ்துவுக்குள் என்னை மேன்மை பாராட்டுறேன். அதனால நான் கிறிஸ்துவுக்குள்ளே மேன்மை பாராட்டுகிற எந்த காரியத்தினாலும் நான் யாருக்கும் குறைவு கிடையாது. இதை யாருக்கிட்ட போட்டி போடுறாரு? இயேசுவோடு கூட உறவாடின 12 அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க தெரியுங்களா? அதில் பேதுரு ரொம்ப சீனியர். அவங்கிட்ட போய் அவனை பண்ணுறது எதுவுமே பவுலுக்கு பிடிக்காது. அப்போ என்ன சொல்கிறாரு? அவன் எவனாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, அவனில் ஒன்றும் நான் குறைச்சலானவன் கிடையாது. ஏன் தெரியுமா? நான் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் சொல்கிறார். கிறிஸ்துவின் அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்குதுரா, அது என்னை வெட்கப்படுத்தாது. ஆமென். கிறிஸ்துவினுடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருந்தால் நிச்சயம் எந்த இடத்திலும் நாம் தலை கவிழ்ந்து போக மாட்டோம், நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். கர்த்தர் நம்மை நடத்துவார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அதனால தான் சொல்றார், அவருடைய காரியங்கள் எனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. எதனாலே? நான் அவரை அறிகிற அறிவை குறித்து மேன்மை பாராட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆக கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே அதான் சொல்கிறார், நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ஒரு சப்பன்னு நினச்சிங்களா? என்ன சப்பையாக இருந்தனா என்னை நம்பி ஆசாரியர்கள் தமஸ்குக்கு நீ போடா அப்படின்னு என்னை அனுப்பியிருப்பாங்களா? என்னை பார்த்தா சபை கலங்குச்சு. என்னை பார்த்தாலே நடுங்கினான். அவ்வளவு வீரம் எனக்கு இருந்தது. படிங்க. வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாக எப்படி செய்யலாம்? நீ பலவான்னு நினைக்கிறியா? நான் உன்னை விட பலவான். நான் சத்துவம் உள்ளவன் நீ நினைச்சிட்டு இருக்கிறியா? உன் சத்தை விட என் சத்து பெருசு. நீ ஜிம்முக்கு போயிட்டு பாடி ஒன்றா இப்படி காட்டிகிட்டு இருக்கலாம். எனக்கு ஜிம் பாடி கிடையாது, சொந்த பாடி. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? என் பலன் கிறிஸ்து, என் பலன் கிறிஸ்து. ஆமென், அல்லேலூயா. பவுல் அதான் சொல்றார். வாசிங்க அந்த வசனத்தை. நான் என்ன சாதாரணமாக நினச்சிட்டிங்களா? என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய சத்துவம் அல்ல, என்னுடைய மேன்மையே என்ன தெரியுமா? நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். நான் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான். என்னுடைய கோத்திரமே என்னது? பென்யமின் கோத்திரம். இன்னொருத்தன் இருக்கிறான் பென்யமின் கோத்திரத்தில். அவன் யாரு? சவுல். சவுல் ராஜாவா வந்தானே, ஆக்கப்பட்டானே, அந்த சவுலும் பென்யமின் கோத்திரத்தான் தான். அவன் வீணா போயிட்டான். ஆனால் இந்த பென்யமின் கோத்திரத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சவுல் கிறிஸ்தவத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். கிறிஸ்தவமே அவன் தான் ஆட்சி பண்றான். இப்போ அவனுடைய நிருபங்கள் இல்லைன்னா கிறிஸ்தவமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். காரணம் அவனை கர்த்தரை அறிந்த அறிவினாலே. பிரைஸ் தி லார்ட். படிங்க. ஆமென். எனக்கு இவ்வளோ மேன்மைகள் நான் இருந்தாலும் கர்த்தரை அறிகிற அறிவினாலே நான் எனக்குள்ள எல்லா மேன்மைகளையும் அவைகளை நான் கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன் நான். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஹலோ, அவன் சொல்றான் பாருங்க, லாபமானவைகளை
ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வாங்குறான் மேனேஜர், எனக்கு லாபம் தான். ஆனால் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனேன்னா எனக்கு லாபம். ஆனால் என் வேத கட்டளை என்ன? ஓய்வு நாளை அசட்டை பண்ணாதேன்னு சொன்னதே, அதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன்னா அதை விட லாபமாய் கர்த்தர் என்னை நடத்த வல்லவராயிருப்பார். கிறிஸ்துவுக்காக நீ எதை விட்டாயோ அதை இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உனக்கு கிருபை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். அதனால்தான் நீ லாபமானவைகளை முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு உன் இருதயத்தை கொண்டாந்து இங்க ஊத்துறவன் தான் எனக்கு வேணும். அதுக்காக என்னுடைய லாபமான எல்லாவற்றையும் நான் கிறிஸ்துவை அறிந்த அறிவினாலே, அந்த அறிவின் மேன்மைக்காக நான் எதையும் லாபம்னு நினைக்க போறதில்லை. நான் எதையெல்லாம் லாபம்னு நினைச்சனோ கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மை. அப்ப அந்த கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மை எதனால வந்தது? கலாத்தியர் 6:14 வாசிங்க. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. காரணம், அவரால் எனக்கு உலகம், எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஹலோ, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை நான் சிலுவையில் கண்டுட்டேன். அதனால சிலுவையில் இயேசு எனக்காக விட்ட இந்த உலகத்தை நானும் விட்டுறதா முடிவு பண்ணிட்டேன். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கான வழிகளை தேடுறியா? ஆசீர்வாதம் இருக்குது. ஆசீர்வாதத்துக்கான கண்டிஷன் இருக்குது. அதை படிக்க மாட்டியே? உபாகம் 28 ஃபுல்லாக படிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஃபுல்லாக அந்த ஆசீர்வாதத்துக்கான லிஸ்ட் கொடுத்துருக்காரு தெரியுமா? அது வரைக்கும் அதுக்கு மேலே படிக்கவே மாட்டாங்க. பயமாக இருக்குது. ஐயோ, பயமாக இருக்குது. அழைத்தவர் உண்மை உள்ளவர். எதுக்காக அழைச்சிருக்கிறாரு? தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாகிய. தம்முடைய குமாரன் யாரு? பிதாவின் குமாரன். அந்த பிதாவின் குமாரன் யாரு? நம்முடைய கர்த்தர். இந்த நம்முடைய தேவனுடைய குமாரனாகிய நம்முடைய கர்த்தர் அவரோடு இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உன்னை எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? கிறிஸ்து மரித்த அந்த சிலுவை இனி வெறுமையாய் அல்ல, கிறிஸ்து ஜீவன் விட்ட அந்த சிலுவையிலே என் ஜீவனை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அப்போ என்ன பண்ற? என்னை மாத்திரம் அறைந்து விட்டேன்னு சொன்னா, நான் என்னை அறைந்தேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் என்னுடைய உலகத்தை கொண்டு போய் அதில் அறைஞ்சிட்டேன். எந்த உலகம்? உலகம் எங்கே? கன்னியாகுமரி தொடங்கி இந்த உலகத்தினுடைய முடிவுன்னு அந்த உலகத்தை சொல்லலை பவுல். உன்னை குறித்து ஒரு உலகம், உன்னை சுற்றி ஒரு உலகம் இருக்குது. அவரவர்களை சுற்றி அவரவர்களுக்கு ஒரு உலகம் இருக்கு. அவரவர்களுடைய உலகத்தை அவங்கவுங்க கொண்டு போய் சிலுவையில் அறையணும். அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. நீ எடுத்து, பவுல் என்ன பண்ணாரு? சிலுவையை அவர் தனியாக அவர் எடுத்துக்கிட்டாரு, அவரை அரைஞ்சிக்கிட்டாரு, அவருடைய உலகத்தை சிலுவையில் அரைஞ்சிட்டாரு. உன் உலகம் எப்போ சிலுவையில் அறையப்பட போகிறது? உன்னுடைய உலகம் எது? உன்னிலே விட முடியாத காரியங்கள், உன்னை இன்னும் பிடித்து கொண்டிருக்கிற காரியங்கள், இன்னும் நீ விழுந்து கிடக்கிற காரியங்கள். எபேசு பட்டணத்தில் இருக்க எபேசு சபைக்கு எழுதும்போது என்ன சொல்றாரு? உன்னை குறித்து எல்லாமே எனக்கு நல்லா தான் இருக்கு, ஆனால் உங்களை அறியாத உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதை நீங்க மனசு வச்சு தான் வெளியே கொண்டு வரணும். அதுதான் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உலகம். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை எவனும் பிரிக்க முடியாதுன்றார் பாருங்க பவுல். என்னை பிரிக்கிறவன் யார்? மரணமோ, உபத்திரவமோ, நாசமோசமோ, பட்டயமோ, பட்டினியோ, நிர்வாணமோ, யார் என்னை பிரிக்க முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகம் என்பது இதெல்லாம் இதுக்குள்ள இருக்கு.
இதெல்லாம் நான் வந்து இயேசுக்காக என்னை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தை நான் இயேசுவுக்காக சிலுவையிலே அறைந்து விட்டேன். காரணம் என்ன தெரியுமா? இயேசு இந்த உலகத்தினுடைய கடைசி நாட்களை பற்றி சொல்றாரு. சீஷர்கள் கேட்குறாங்க, கடைசி நாளுக்கான அடையாளம், இந்த உலகம் அழிய போகுதுன்றீங்களே, கடைசி காலத்தினுடைய அடையாளம் என்னன்னு கேட்கும்போது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், பஞ்சம், இப்படி எல்லா லிஸ்ட்டும் கொடுக்குறாரு. இவைகளெல்லாம் வரும். வருதா இல்லையா? நடந்துக்கிட்டு இருக்குதா இல்லையா? எங்கே இருக்குது? இப்போ ஈரானும் அமெரிக்காவுக்கும் சண்டை எதுக்கு வந்துச்சு? எதுக்கு வந்துச்சு? ஏசி சொல்லிட்டார்ல, அதனால வந்துச்சு. அது உன் வீட்டில் ஏன் கேஸ் இல்லை? எது வந்தாலும் உனக்கு என்ன பண்ணோம்? என் வீட்டில் சோறு இல்லை, ஐயோ என் வீட்டில் சோறு இல்லை, ஐயோ என் வீட்டில் கேஸ் இல்லை. உலகத்தில் என்னென்னா நடந்துட்டு போட்டான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? கடைசி நாட்களிலே நடக்க போகிற இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கடைசி நாட்களை குறித்த கர்த்தருடைய வெளிப்பாடு வேற. ஆனா பவுல் ஒன்று வச்சிருக்கிறாரு. கர்த்தர் வெளியில இருக்கிற அடையாளங்களை தான் சொல்லியிருக்காரு. இந்த உலகத்தின் கடைசி நாளுக்கு உள்ள அடையாளங்கள் வெளியில இருக்கிறத பத்தி நீ கவலைப்படாத, அதில் தானா அதெல்லாம் போயிடுன்றாரு இயேசுவே. உனக்குள்ள இருக்கிற அடையாளங்கள் சிலது அவர் காட்டி கொடுக்கிறாரு நமக்கு. பவுல் நமக்கு சொல்றாரு, இந்த உலகத்தினுடைய கடைசி நாள்ல உலகத்தில் எந்த அடையாளம் இருக்குதோ இல்லையோ, நமக்குள்ளே இருக்கிற அடையாளங்களை கண்டுபிடிங்க. இதுதான் கடைசி நாட்களில் இருக்க வேண்டிய அடையாளம். அது வெளியில இல்லை, நமக்குள் இருக்கிறது. அந்த அடையாளம் என்ன? மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் உண்மை இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். அல்லேலூயா. இதான் கடைசி நாட்கள்ல இருக்கிற நமக்குள்ள இருக்கிற அடையாளம். இதை தான் பவுல் சொல்றாரு, இத்தனை அடையாளங்களாகி இந்த உலகத்தை நான் சிலுவையில் அறைந்து விட்டேன். இதுதான் உலகம். இதெல்லாம் நமக்குள்ள இருந்ததுன்னா அதுதான் உலகம். தாய் தகப்பனை என்னையா பண்றோம்? மதிக்கிறோமா? இந்த காலத்தில் கம்முனரு ஏம்பா பொண்டாட்டி என்னப்பா இப்படி பண்றா, கம்முனரு. ஆனால் நான் கிறிஸ்டினாகி கூட எங்கள் அம்மாவுக்கு அப்படி பயப்படுவேன். நான் எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஊருக்கு போனேன்னா போன உடனே எங்கள் அப்பா அம்மா ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு கிணத்துக்கு போய் எங்கள் அம்மா துணியெல்லாம் துவைப்பேன். சாகிற வரைக்கும் எனக்கு அம்மா மேலே பற்று. ஆனால் எங்கள் அம்மா வந்து எங்கள் ஒய்ஃபை கொடுமை பண்ணுவாங்க பாரு, அப்படி பண்ணுவாங்க. 3 மருமக, இவங்க மேலே பிடிக்காது. எனக்கு கிறிஸ்டின். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? எங்கள் வீட்டு அம்மா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நல்லா செத்துருவாங்க அவங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அட்ஜஸ்ட் பண்ணி, நீ தானே நல்லா இருக்க போகிற. எனக்கு ஒய்ஃபும் வேணும் அம்மாவும் வேணும். அது போகுது. எங்கள் அம்மாவும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எல்லாத்துக்கும் வேணும்னு பார்த்தீங்கன்னா, வேண்டா எனக்கு நான் செத்துட்டேன்னா காக்காவுக்கு சோறு வைப்பியா மாட்டியா? இது ரொம்ப முக்கியமா? அதில் ஒரு சண்டை. ஏம்மா யார் செத்தா காக்காவுக்கு என்ன?
அது தேவைப்பட்டா போய் யார் கையிலனா பிடிங்கின்னு போய்கிட்டே இருக்குது. நீ சோறு வைப்பேன்னு அது காத்துக்கிட்டு இருக்குது. அமாவாசை வந்தால் சோறு வைக்கணும்பா. அது அப்புறம் நீ செத்த பிறகு பார்க்கலாமா, விடுமா. இதுதான், இதைத்தான் எபேசு புஸ்தகத்துக்கு எழுதுறாரு கர்த்தர் ஆவியானவர் எழுதுறார். காதுள்ளவர்கள் கேட்கணும். நான் உலகத்தை அறிந்து விட்டேன், எனக்கு லாபமானதை. அப்ப நான் உலகத்தில் அரைஞ்சிட்டேன். என் உலகத்தை அரைஞ்சிட்டேன்னா என் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகுவதற்கு எதெல்லாம் காரணமாக இருக்கிறதோ அதெல்லாம் நான் சிலுவையில் அரைஞ்சிட்டேன். ஆமென். ஒரு வசனம் சொல்லி முடிக்க போறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9லேருந்து 14 வரைக்கும் வேகமாக வாசிங்களேன். இது சொல்லி நான் உங்களுக்கு முடிக்க போறேன். என்னம்மா? இதுதான் முக்கியம். எதுக்கு நான் கர்த்தரை அறிகிற அறிவை மேன்மைப்படுத்துறேன்னா, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துறதுக்காகத்தான் நான் அதை செய்கிறேன். ஹலோ, ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துக்குள் இருக்கிறவன் என்று காணப்படுவதற்காக இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவதற்கு தகுதி அடையும்படியாக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இதுதான் நம்முடைய கான்செப்ட், நோக்கம். அவரை எப்படியாவது அவரை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள பார்க்கிறேன். நீ யாருக்கிட்ட ஆதாயப்படு? காக்கா எல்லாரையும் போய் காக்கா பிடி. பிரதர் நீங்க இல்லைன்னா அவ்வளவுதான் பிரதர். அவர் நான் ஏசுனாதரா. அதனாலதான் சொல்றாரு பவுல், நான் அவரை ஆதாயப்படுத்துவதற்காக. நம்ம யார மனுஷனை ஆதாயப்படுத்துறதுக்கு அவங்ககிட்ட போய் காக்கா பிடிக்கிறது. ஐயோ நீங்க இல்லைன்னா, ஐயோ நீங்க எனக்கு நீங்க அப்படியே வல்லது கரம் மாதிரி. அது ஏற்கனவே சூமி போன கரம். அப்ப என்ன பண்ணணும்? ஆதாயப்படுத்தணும்னா தேவ சமூகத்தில் வந்து நீ ஏதாவது செய்யணும். நீ இருக்கிறத காட்டணும். நீ அவருக்காக இருக்கிறன்றத அவருக்கு உன் செயல் மூலமா கிரியையினால். எபேசு சபை தன்னுடைய மேன்மையை அதனுடைய கிரியையினால கர்த்தருக்கு காட்டுச்சு. கர்த்தர் அதை மேன்மைப்படுத்துறார். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். சகோதரி இயேசு எப்படி பார்த்தார்? எப்படி தெரிஞ்சுது? அவனே 2 அடிக்குள்ள, அதிகபட்சம் 2.5 அடி இருந்திருப்பான் அவன். ஆனா அந்த ஜனக்கூட்டத்துக்கு நடுவில் கர்த்தருக்கு தனியா ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறான். எப்படி? அவர் முன்னால ஓடுறான், ஒடியாரான், என்னென்னமோ பண்றான். ஜனக்கூட்டத்தில் கர்த்தர் பார்க்கிறாரு, யாரா அந்த கூட்டத்துக்கு நடுவில் காலுங்க சந்தில ஓடிட்டு இருக்குது ஏதோ ஒரு உருவம், எல்லாரும் கான்ஸ்டன்ட்லயும் நுழைஞ்சிட்டு இருக்குது. இப்படி பார்க்கிறாரு. ஒரு வழியா யாருன்னு பார்க்கலான்னு பார்த்தா மரத்து மேலே ஏறுது அந்த உருவம். பார்த்தா இவ்வளவுதான் இருக்கு. அந்த கவன திருப்புதல்னு ஒன்று பண்ணாம பாருங்க. அவன் எப்படியாவது கர்த்தரை ஆதாயப்படுத்திடணும், எப்படியாவது தம் பக்கம் அவரை இழுத்துடணும். அவருக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுத்தா தான் அவர் நம்மளை பார்ப்பாரு. அந்த அட்டென்ஷன் கொடுக்கிறது தான் தேவ சமூகத்திலே நீ வந்து செய்கிற உன்னுடைய கிரியைகள். அதை செய். வந்து சும்மா என்ன ஆண்டவர் காண்கிற தேவனா இருக்கிறார், அவர் காண்பார். சும்மா உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டார். ஆராதிக்கிறத பார்ப்பார், துதிக்கிறத பார்ப்பார். ஆமேன். அது அங்கே ஆராதனையில் என்ன பண்ணாங்களாம் அவங்க? ஆமென் அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். பரலோகத்தை, இது தேவ சபை, இந்த சபை பரலோகத்தின் சாயல். அந்த சாயலை நம்ம செய்யணும். சகை செய்தான். சகை வீட்டுக்கு இயேசு போனார். அவரை வீட்டுக்கு வர வச்சது எது? அவனுடைய கிரியை. உன்னை இயேசு உண்மையிலேயே நீ இயேசுவை வீட்டுக்கு கூட்டின்னு போகணும்னு நினைக்கிறியா? அவரை ஆதாயப்படுத்துவதற்கு.
கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துறதுக்கு தாண்டா நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துறது தான் என் வேலை. அல்லேலுயா ஆமேன் என்று சொல்லி சாஷ்டாங்கமாய் விழுது தொழுது கொண்டுகிறார்களே, அது பேர் தான் ஆராதனை. ஏங்க உங்க பாஸ்டர் எவ்வளோ இனிமையா பாடுறாரு தெரியுமா? அருமையான ஆராதனை பாடல்கள். நீங்கள் இங்கே உட்காந்து பார்த்துக்கினே தானே இருந்தேன். நிறைய வாய் திறக்க மாட்டாங்குது. கொஞ்சம் சத்தமாக பாடுங்கன்னா பாஸ்டர் பார்த்துக்கினே இருக்கிறாருன்னு லிப் மூமெண்ட் கொடுக்குது எல்லாம். ஏன்னா கர்த்தர் உதடுகளின் அசைவை தான் பாஸ்டர் பார்க்குறாரு. நம்ம பாடுற மாதிரி நம்ம பலன் அப்படியே குன்றி போகாமல் வந்து அப்படியே உட்காந்துட்டு அப்படியே குன்றாமல் எழுந்து போகணும். எனர்ஜி வேஸ்ட் ஆகக்கூடாது. எப்படி வந்தோமோ அப்படியே போகணும். அயன் பண்ண சட்டை கலையக்கூடாது, அப்படியே இருக்கணும். என்ன நீ மகிமைப்படுத்தாம நீ என்ன செஞ்சு நான் உனக்கு திருப்பி செஞ்சிருவேன் நீ எதிர்பார்க்குற? கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது அவரை அறிகிற அறிவு. நீ அதுக்காகத்தான். நம்ம அறியாம இங்க வரலையே, காரணம் இல்லாம நம்ம பிடிக்கப்படலையே. நம் குறைவுகளை அவர் கேட்டார், நம்முடைய தாழ்மையிலிருந்து நம்மை நினைத்தார், புழுதியிலிருந்து நம்மை சந்தோஷப்படுத்தி கொண்டாந்து இங்க ஒரு பெரிய மேன்மையான வாழ்க்கையை நமக்கு இங்க கொடுத்து உட்கார வச்சிருக்கிறாரு. இவ்வளவையும் அனுபவித்துக்கிட்டு அவர் யாருன்றதை அறியாம இருக்கிறது எவ்வளவு காரியம் பார்த்தீங்கன்னா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவு, சிலுவையை குறித்த மேன்மையை அறிகிற அறிவு. அந்த ரத்தம் சிந்துதல் என்பது எங்க கண்களுக்கு வேற, ஆனா பரலோகம் பார்த்த விதம் வேற. தயவா எங்களை நடத்துங்கப்பா. நாங்க அதை நினைக்கிறவர்களா இருக்கணும். அதான் நாங்க விசுவாசி, அதான் நாங்க பண்ற ஆராதனை. பரலோக தகப்பனே, பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவர் ஆகிய இயேசுவே, இந்த உலகத்துல உம்மை அறிகிற அறிவை காட்டிலும் மேன்மையானது ஒன்றுமே இல்லையப்பா. அந்த மேன்மை அறிந்து கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசின உம்முடைய நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். நன்மைகளினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே. சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரை நம் அனைவரோடு கூட தங்கி இருப்பதாக.